வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டெபுடேஷன் ஆர்டர் இப்படி போடலாம் பார்க்கலாம். ஸோ ஆஃபீஸில் டெபுடேஷன் போடுவாங்க. ஸோ சிவா ஆஃபீஸுக்கு நம்ம அனுப்புவாங்க. சிவா ஆஃபீஸுக்கு ஒரு ஜேஐ அனுப்புவாங்க. அது மாதிரி அனுப்பும்போது டீச்சர்ஸ் அனுப்புவாங்க, டெபுடேஷன் போடுவாங்க. அது எப்படி போடலாம் பார்க்கலாம். அது இன்சியேட் ஐடி. இது ஒரு இன்சியேட் ஐடியில் ஃபஸ்ட்டு ஹெச்ஆர் போகிறோம். ஹெச்ஆர் தான் போகிறோம். ஸோ ஹெச்ஆர் ட்ரான்ஸ்ஃபர் போகிற மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் மாறுபடும். ஸோ இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் போஸ்டிங் இருக்குது பாருங்கள். ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் போஸ்டிங் அங்கே தான் கிளிக் பண்ணுறோம். அதே மாடல் கொஞ்சம் மாறும். ட்ரான்ஸ்ஃபர் போய் போட்டோம். இது வழக்கமாக ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஃபஸ்ட்டு வரும், அப்படி இருக்கும். நாம் இங்கே டெபுடேஷன்றது 5வது இருக்குது பாருங்கள். ஸோ டிபார்ட்மெண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது, ப்ரொமோஷன் போகிறது என்ட்ரி இங்கே இருக்குது. இது ப்ரொமோஷன் போகிறது. ஸோ இது வந்து அடுத்து வந்து டெபுடேஷன். இதை கிளிக் பண்ணுறோம். இது வந்து கிளிக் பண்ணுறோம். ஸோ எங்கே இருக்குன்னா இது வந்து நமக்கு 5வதாக உள்ளது. 5வதாக உள்ளது. இது தான் நம்ம என்ட்ரி போடணும். இங்கே தான் 2 என்ட்ரி போடணும். நம்ம அது எப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள். இதுதான் வந்து டெபுடேஷன் ஆர்டர் என்ட்ரி. ஆட்டோமேட்டிக் இங்கே வந்துடும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா டெபுடேஷன் ஆர்டர் போடணும். இதே இடத்துல தான் ரிலீவ் பண்ணணும், வேறு எங்கேயும் போடாது. ஸோ இங்கே தான் நம்ம டெபுடேஷன் ஆர்டர் போடணும், ரிலீவ் பண்ணணும். 2 வேலையும் இங்கே தான் பண்ணணும். இங்கே எல்லா வேலையும் முடிச்சிடணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஆர்டர் போடுறேன். ஸோ நம்ம எந்த ஆஃபீஸுக்கு போகணுன்றதெல்லாம் டிஓ கோடு, டிடிஓ கோடெலாம் வச்சுருங்க. ஓல்டு டிடிஓ கோடு, ஓல்டு டிடிஓ கோடெலாம் நீங்கள் வச்சுக்கணும், கையில் இருக்கணும். அப்புறம் ஆர்டர், டெபுடேஷன் ஆர்டர் கையில் வச்சுருங்க. ஏதாவது ஆர்டரு வச்சுருங்க. இங்கே வழக்கமாக வந்து எம்ப்ளாயி ஐடி இங்கே பேஸ் பண்ணுங்கள், கோ கொடுங்க. இது வந்து ஆர்டர் போடுறோம், டெபுடேஷன் ஆர்டர் போடுறோம். அதுக்கப்புறமா தான் வந்து ரிலீவ் ஆர்டர் பண்ணணும், ரிலீவ் பண்ணணும். 2 ஒர்க் இருக்குது இங்கேயே. ஸோ கோ ஆக்ஷன் தரோம், க்ரியேட். இந்த 3 விஷயம் வரக்கூடாது. கோ ஆக்ஷன், க்ரியேட் கொடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம எங்கே போகிறோம், அவருடைய பே எல்லாத்தையும் ஃபில் பண்ணுங்க. இங்கே வந்து எப்போ போடுறோம், எம்ப்ளாயியுடைய நேமு எல்லாத்தையும் டைப் பண்ணணும். ரஃபாக டைப் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள். ஸோ நம்ம யாரை போடுறோமோ அவங்க ஐடி போடாச்சு, அவங்க நேம் எழுதுறீங்க, அவங்களுடைய பே இருக்கும். அந்த பேவும் இங்கே நீங்கள் எடுத்து வேண்டியது. பே வந்து எப்படின்னா டிஎன் ஆரம்பிங்க. நமக்கு அதுதான் வந்து டிஎன்ஜி இங்கே இருக்குது பாருங்கள். டிஎன்ஜி டிஎன் ஹெச்ஆவே வந்துடும். டிஎன் ஹெச்ஆவே உங்களுக்கு வந்துடும். இதில் நம்ம லெவல் வந்து அவர் லெவல் போட்டுக்கணும். அவர் என்ன லெவலோ அதை பார்த்து போட்டுங்க. அதை லெவல் போட்டுங்க. அப்பாயின்மெண்ட்டு அது எப்படி அப்பாயின்மெண்ட்டு, ஸோ சீனியாரிட்டி இருக்கும், அதை போட்டுங்க. அதுக்கப்புறமா வந்து அதை ஃபில் பண்ணுறீங்க. அடுத்து நாக்காயின் கொடுப்பாங்க, நாக்காயினே கொடுப்பாங்க, அதை ஃபில் பண்ணிங்க. ஸோ டேட் எப்போ போட்டாங்க, டேட் வந்து எப்போ போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து எப்போ போகிறாங்களோ அந்த டேட் போட்டுங்க. அந்த டேட்டை நீங்கள் போட்டுங்க. ஸோ வந்து இது மாதிரி டேட்டு நீங்கள் போட்டுங்க, ஃபுல் டேட் போட்டுங்க, போட்டுருங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் எல்லாம் ஃபில் பண்ணுங்கள், எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுங்க. இது வந்து சீனியாரிட்டி, அவங்க அப்பாயின்மெண்ட்டு ஏதாவது வந்து எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு நம்ம எம்ப்ளாய்மெண்ட் பண்ணார் இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு இதை அப்ரூவ் பண்ணணும். ரிவ்யூ பண்ணி அப்ரூவ் பண்ணணும். ரிவ்யூ பண்ணி அப்ரூவ் பண்ணணும். மறக்காமல் அப்ரூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆர்டர் தான் போட்டிருக்கோம். இது ஆர்டர் போடுறோம். அடுத்து நம்ம கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிடணும். சப்மிட் பண்ணிவிட்டு இது அப்ரூவலில் நம்ம அப்ரூவ் பண்ணணும். அப்ரூவலில் லாக் அவுட் பண்ணிவிட்டு அப்ரூவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்து ரிலீவ் பண்ணணும். இது நம்ம சப்மிட் பண்ணிவிட்டு 2 லெவலில் அப்ரூவல் பண்ணணும். அப்ரூவல் பண்ணுறது 2 லெவலில் வந்து பாருங்கள். நோட்டிஃபிகேஷனில் வரும் நமக்கு. அப்ரூவல் பண்ணிவிட்ட பிறகு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், அது ரிலீவ் பண்ணணும். இப்போ தான் இங்கே தான் டிடிஓ எந்த ஆஃபீஸுக்கு நம்ம ரிலீவ் பண்ணுறோம் அப்படின்ட்டு கேட்டோம். அதை இங்கே ஃபில் பண்ணணும். அப்போ தான் நமக்கு இதை நம்ம ஃபஸ்ட்டு போடணும். ஆர்டர் போட்ட பிறகு தான் நம்ம என்ன பண்ணோம், ரிலீவ் பண்ணுறது. ஸோ ரிலீவிங், அதாவது ரிலீவ் ஆர்டர் போடணும். ரிலீவிங் ஆர்டரு போடணும். இப்போ என்னென்ன தேவைன்னா இந்த ஆர்டர் காப்பி, டிடிஓ கோடு, ஓல்டு டிடிஓ கோடு இதெல்லாம் நீங்கள் வச்சுருக்கணும். இந்த ஆர்டர்லாம் நீங்கள் வச்சுருக்கணும். ஸோ இதில் தான் நம்ம எல்லாத்தையும் ஃபில் பண்ணி எங்கே போகிற, எப்போ ரிலீவ் பண்ணுறீங்க, எந்த ஆஃபீஸில் ரிலீவ் பண்ணுறீங்க எல்லாம் ஃபில் பண்ணணும். இது வந்து எங்கே போகிறார், அதாவது
எந்த ஆஃபீஸ் போகிறது இது எல்லாமே இதில் ஷோ ஆகும். அப்போ தான் நீங்கள் அதை போட்டால் இது வரும். இது நம்ம போடணும். இது எல்லாமே ஃபில் பண்ணணும். எல்லாத்தையுமே டேட்டா ரிப்பீட்மெண்ட்டு எந்த ஆஃபீஸ் போகிறாரு எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரிவ்யூ பண்ணிவிட்டு நம்ம சப்மிட் பண்ணோம்னா அவர் டெப்டேஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதான் வந்து இது மாதிரி தான் டெப்டேஷன் போடணும். ஸோ இது ட்ரான்ஸ்ஃபர் மாதிரியே தான். நான் இங்கேயே தான் என்ன பண்ணணும், டெப்டேஷன் ஆர்டர் போடணும், ரிலீவ் ஆர்டர் ரெண்டுமே போடணும். 2 ஆர்டர் லைனாக போடணும். ஃபஸ்ட்டு போடுறது டெப்டேஷன் ஆர்டர் என்ட்ரி, ரெண்டாவது போடுறது ரிலீவ் ஆர்டர் என்ட்ரி போடணும். வேறு யாராவது நம்ம ஆஃபீஸில் போட்டாங்கன்னா ஜாயினிங் என்ட்ரிக்கு போடணும். அப்புறமா அதுக்கப்புறம் ஜாயினிங் என்ட்ரி போடணும். ஜாயினிங் என்ட்ரி போடணும். எப்போ ரிலீவ் ஆகிறாரு, எப்போ ரிலீவ் ஆனார் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணணும். அது நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் போட்டு சப்மிட் பண்ணிவிட்டு இதை அப்ரூவல் பண்ணணும். இதை நீங்கள் அப்ரூவல் பண்ணால் டெப்டேஷன் என்ட்ரி ஆட்டோமேட்டிக்காக வரும். சர்வீஸ் தான் அவருக்கு எஸ்ஆர்லேயும் இது என்ட்ரி ஆகிடும். ஸோ நமக்கு சர்வீஸு வெரிஃபிகேஷனில் ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி டெப்டேஷன் என்ட்ரி போடணும். ப்ரொமோஷன் என்ட்ரி இங்கே இருக்குது. அடுத்து வந்து ப்ரொமோஷன் என்ட்ரி பாருங்கள். இங்கே தேர்ட் இருக்குது பாருங்கள், இது ப்ரொமோஷன் என்ட்ரி. இதை கிளிக் பண்ணால் ப்ரொமோஷன் போடலாம். ஃபஸ்ட்டு பேனல் உங்களுக்கு பேனல் ஆர்டர் போடணும். இது பேனல் ஆர்டர் போட்டு ஃபஸ்ட்டு தான் போடணும் ப்ரொமோஷன் பேனல் ஆர்டர். ப்ரொமோஷன் வந்து லைனாக போட வேண்டாம், லைனாக போட வேண்டாம். அடுத்து ப்ரொமோஷன் கேம்ப் என்ட்ரி போடணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ரிலீவ் என்ட்ரி போடணும். இது வந்து லாஸ்ட்டாக போகிறது தான் ரிலீவ் என்ட்ரி. இது மாதிரி ப்ரொமோஷன் போகிறது. ஸோ அதான் வந்து இந்த ரெஜிமெண்ட்டில் இங்கே தான் இருக்குது. எல்லா ஐக்கானுமே இதில் தான் இருக்குது. ஸோ ப்ரொமோஷன்னா இங்கே தான் போடணும். எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் போஸ்டிங் தான், எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் போஸ்டிங் தான் இருக்குது. எல்லா என்ட்ரி இங்கே போட்டு நீங்கள் பண்ணால் இது எஸ்ஆரில் அப்டேட் ஆகிடும். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். டோன்ட் ஸ்கிப் வீடியோ. தேங்க்யூ.